இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இல்லை இல்லை இல்லை, இது செட்டே ஆகாது. நீ இதை எடுத்து வை, அப்புறம் போட்டுக்கலாம். இல்ல இல்ல, நான் இப்பவே இதை போட்டுக்கணும். சொன்னா கேளு, இது ஃபிக்ஸே ஆகலடா. என்ன உனக்கு? ஏன் இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது சிவா. எனக்கு எப்படியாவது இதை போட்டு விடு. நான் இதை போட்டுக்கிட்டு செல்ல செல்லன்னு நடக்கணும். சரி, அது அந்த கொக்கிய மட்டும் சொல்லல, அந்த கொலுசே உனக்கு செட் ஆகல. இவர் நான் உனக்கு வேற புதுசா வாங்கி தரேன். இல்ல, எனக்கு இதுதான் வேணும். எனக்கு இதை போட்டு விடு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்பவே வேணும். இந்த கொலுசு தான் வேணும். போட்டு விடு. இது உனக்கு சரியாவே இல்லடா. எப்படி போட்டு விட முடியும்? எதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிற? இப்ப எனக்கு இதை போட்டு விட போறியா இல்லையா? என்ன ஆச்சு உனக்கு? போட முடியலன்னு சொல்றேன்லடா. துளசி கால்ல சேருது, எனக்கு ஏன் சேரல? சொல்லு சொல்லு சிவா, ஏன் சேரல எனக்கு? சரி, இங்க பாரு, அது உனக்கு போட முடியாதுடா. நான் உனக்கு புதுசா வாங்கி தரேமா? இல்ல, எனக்கு இந்த கொலுசு தான் வேணும். இத சரி பண்ணி எனக்கு போட்டு விடு. புதுசெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன் ஜன இங்க இருந்தா உன் மனசும் கஷ்டப்படும். சிவாவை பாக்குறப்பெல்லாம் உனக்கு வருத்தமாவும் இருக்கும். அது எனக்கு புரியுது துளசி. இல்ல சித்தி, இப்ப இருக்கிறது ஜனனியோட ஹஸ்பண்ட். என் சிவா அங்க இல்ல. என்னோட சிவா இங்க இருக்காரு. அவரு வேற, இவரு வேற. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்னைக்காவது இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சேன். ஆனா ஜனனி உயிரோட வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. உயிரோட இருக்கிறது தெரிஞ்சிருந்தா சிவாவை நெருங்க விட்டுருக்கவே மாட்டேன். கடவுள் புண்ணியத்துல எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருந்தா சிவாக்கு குற்ற உணர்வு இருக்கலாம். இப்ப அது கூட இருக்காது. நாம இங்க இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். நாளைக்கே நம்ம போயிடலாம் சித்தி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டாத சாமியே இல்ல துளசி. இப்படி ஆயிப்போச்சு என்ன. என் மனசு ரொம்ப வலிக்குது துளசி. சித்தி, நான் உங்களை கூப்பிடுறது வேணா சித்தியா இருக்கலாம். ஆனா என் மனசுல நீங்க தான் என்ன பெத்தவங்க, என்னோட அம்மா. உங்க கஷ்டம் புரியுது. ஒரு வகையில இது நமக்கு வேண்டியதுதான். சேதுக்கு பயந்து நான் ஜனனியா இருந்தது தப்புதானே. முடிஞ்சதை பத்தி நம்ம பேச வேண்டாம். தூங்கலாம் சித்தி, நீங்க படுங்க. நீயும் படுமா. உங்க ஞாபகமாவே இருந்துச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், விசாலாச்சி உள்ளதா இருக்க? உள்ள போய் பேசு போ. ஏங்க, இங்கதான் யாரும் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி வெட்டிட்டே இருக்கீங்க? ஏய், இவ்வளவு நெருக்கமா ஏன் ஓடிட்டு நிக்கிற? யாராவது பாத்திர போறாங்க, தள்ளி நில்லு. இப்ப எதுக்கு என்கிட்ட எரிஞ்சு விழுறீங்க? இப்படிதான் ஒட்டிக்கிட்டு நிப்பேன். தாலியெல்லாம் போக முடியாது. சொன்னா புரிஞ்சுக்க, இங்க யாராவது பாத்திர போறாங்க. ஏய் மேகலா, அறிவுல உனக்கு? முட்டாள் மாதிரி பண்ணாத. யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? அதெல்லாம் யாரும் பார்க்கல. பின்ன ஏன் உங்களுக்கு கோவம்? நல்லா இருக்கா? இன்னொன்னு வேணா தரவா? நீ எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்காத ஜென்மண்டி. விசாலாச்சி, ஏ விசாலாச்சி. இது வரேங்க. மேகல வாங்க. ஏங்க இப்படி கத்துறீங்க? அதான் வரேன்ல. மேகலா வந்திருக்காங்க, உள்ள கூட்டிட்டு போய் பேசு. வாங்கம்மா. அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். விசாலாச்சி, மேகலாவை உள்ள கூட்டிட்டு போ. இல்ல பரவாயில்லைங்க, இங்கேயே இருக்கோம். அப்புறம் அக்கா, உங்க புது மருமக எப்படி இருக்காங்க? நீங்க ஹாப்பியா? இருக்கேன். காஃபி தரவா? என்ன காபி தரவான்னு கேட்டுட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டு போ. சரி, உள்ள வாங்க. இல்லக்கா, பேங்க்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் வீட்டுக்கார்கிட்ட அதான்க்கா உங்க வீட்டுக்கார்கிட்ட உதவி கேட்கலான்னு வந்தேன்.
நான் இவர்கிட்ட விவரம் சொல்லிட்டு வரேன், நீங்க காஃபி ரெடி பண்ணுங்க அக்கா. சரி பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அங்க பாருங்களேன். கூல். ஏன் எப்ப பார்த்தாலுமே டென்ஷனாவே இருக்கீங்க? சிவாவை பேங்க்குக்கு போக சொல்லுங்க. இல்ல தினம் தினம் இப்படிதான் வந்து உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுவா இல்ல இதுவா? இதுல எதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சிவா சிவா பா சொல்லுங்கப்பா. ஹாய் ஜனனி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சிவா, உனக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் வந்துருச்சா? ம் ஓகே. அமலா சார், சிவாவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. மேகல, இந்த அக்கா, காஃபி. நீங்களே வந்துட்டீங்களா? அக்கா, உங்க காஃபிக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வரேன். வேற எந்த காரணமும் இல்ல. சிவா, சொல்லுங்கப்பா. பேங்க் சேஃப்டி லாக்கர்ல ஜுவல்ஸ் வச்சிருந்தோமே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குப்பா. இன்னைக்கே போய் அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு, ஒரு சின்ன அவசரம். ம் சரிப்பா. அம்மா நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடுறோம். வரேன்ப்பா. வரோம். மேகலை யாரு? மேகலையா? அந்த தாஸோட அக்கா. தாஸ் யாரு? அது காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானே. நீ கூட அவனுக்கு இன்னொரு செட்டப் இருக்குன்னு புரிய வச்சியே, அந்த கல்யாணத்தை கூட நிறுத்தினியே. சித்தி, மேகலை எந்த ஊர்னே தெரியல. ம். அம்பலம் குடும்பத்துக்கு உறவில்ல, அம்பலம் குடும்பத்துக்கு நிகரானவங்களும் இல்ல. ம். தாசும் நல்லவன் இல்ல. காவேரிக்கு தாச கட்டவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் ஏன் ராசம்பலம் காவேரிய தாஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சாரு? எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்ல துளசி, நீ ஏன் சொல்லிட. சும்மா யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சா யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒன்று இருக்கு. எஸ், ஏதோ ஒண்ணு இருக்கு. சித்தி, அது என்னவா இருக்கும்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், நீ தான் சொல்லணும். விசாலாட்சி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மனசு உடைஞ்சா இந்த குடும்பம் தாங்காது. அவங்க மனசு கோணாம அதை சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு அப்புறமா இங்க இருந்து போலாம். ஏன் துளசி, பிரச்சனை ஒன்றும் ஆயிடாது. ஏன்னா நம்ம நிலைமையே இங்க ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கோம். நமக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் இதை சரி பண்ணாம போனா என்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. அப்புறம் நான் நன்றி கெட்டவெல்லாம் ஆயிடுவேன். அதனால நான் கண்டிப்பா இதை முடிச்சிட்டு தான் போவேன் சித்தி.